Consider a metal ring kept on top of a fixed solenoid carrying a current. Current pass ஆயிட்டு இருக்கு. Okay. The center of the ring coincide with the axis of the solenoid. வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு ரிங்கு, இது ஒரு கார்ட்போர்ட் மேலே, இது ஒரு கார்ட்போர்ட் மேலே வச்சிருக்கோம். இந்த கார்ட்போர்ட் அந்த ரிங் எப்படி வச்சிருக்கோம்னா ஜஸ்ட் இந்த ரெண்டும் ஒரே ஆக்சிஸில் இருக்க மாதிரி வச்சிருக்கோம். சொலனாய்டுடைய ஆக்சிஸும் ரிங்கோட ஆக்சிஸ் ஒரே லைன். The center of the ring coincides with the axis of the solenoid. ரெண்டு ஒரே லைன். The current in the solenoid is switched off. இப்போ ஆல்ரெடி ஆன், இது ஆஃப். இது பேரு டிகே கரண்ட். growth கரண்டா இருந்தா இது கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதனால ஏற்படுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்போஸ் பண்ணும், ரிப்பல் ஆகும். எந்த கரண்டா இருந்தா? growth கரண்டா இருந்தா. இப்போ டிகே கரண்டா இருக்கிறப்போ இது கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த கரண்ட் இன்டியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். தட் மீன்ஸ் இது நார்த் போல்னா இது சவுத் போல், தே வில் அட்ராக்ட், ஒரே டைரக்ஷன். இதுக்கு முந்தின சம்ல growth கரண்டா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருந்து, டிகே கரண்டா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் சேமா இருந்திருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்கலி த solenoid attract the ring. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்னா it will be attracted. growth இருந்தா ரிப்பல் ஆகி த்ரோ பண்ணுச்சு, ஆஃப் பண்றப்போ it will be attracted. இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்.